7 நாள் 7 தகவல்கள் அப்படிங்கிறதுல நான் இப்படி மடிக்காமல் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக மடித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கடவுளை வேண்டிக்கிடுவோம். கடவுளே இன்றைக்கி எனக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கும்போது உண்மைக்கே நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கங்க. கடவுள் அன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த இதில் வந்துருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எழுதி அந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு தினமும் வேலைக்கு போகும்போதோ இல்லை கிளம்பும்போது, எங்கேயும் கிளம்பும்போது, இல்லை மனசு சரியில்லை விளக்கேற்றும் போது, எப்போனாலும் சரி டக்குன்னு ஒரு பேப்பரை எடுத்து வாசிச்சு பாருங்கள். கடவுளே உங்களுக்கு இந்த பாதையில் கல் கிடக்கு பார்த்து போன்னு நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்கள்ல, பார்த்து போயா அப்படின்னு, அதே மாதிரி கடவுளே சொன்ன மாதிரி இருக்குங்க. கிளி சீட் எடுக்கும் பாருங்கள், அது மாதிரி இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வாழ்க்கையே மாறுங்க. அந்த 7 கருத்துக்களை பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு, மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பிறரை மன்னிப்பதன் மூலமாக தான் அந்த சூழ்நிலையவே நம்ம மாற்றிடலாங்க. நம்மளுக்கு சாதகமாக அந்த சூழ்நிலையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது, நாம் நமது சூழ்நிலை மாற, சூழ்நிலைன்னு இந்த வாரம் வருது. எதுக்குன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால தான் அந்த மாதிரி வருது. நாம் நமது சூழ்நிலை மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலை நம்மை மாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது நம்மளை தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நம்மளை மாற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு என்பதை நினைவில் வைத்து கொள்ளணும் கட்டாயம். உங்களை பற்றிய பிறருடைய தவறான கருத்துக்கள் அவர்களுக்கு தான் பிரச்சனை. நம்மளை பற்றி யாராவது தப்பாக நினச்சா அது யாருக்கு பிரச்சனை? நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ ஒருத்தரை பற்றி பேசுகிறோன்னா ஒன்று அவங்க கேரக்டரை பற்றி தானே தப்பாக பேச முடியும், வேறு என்னங்க இருக்க போகுது என்ன? அதனால் இது 3வது என்னென்னா, வேறு டாபிக் போகிறோம். உங்களை பற்றிய பிறருடைய தவறான கருத்துக்கள் அவர்களுக்கு தான் பிரச்சனை. எனவே நீங்கள் அமைதியாக உங்களது வேலைகளை நேர்மறையானதாக செய்யுங்கன்னு வந்திருக்கு. ஓகே. அடுத்து, எல்லாமே முடிந்து விட்டது என்ற சூழல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சற்று தனக்குள்ளே கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஒரு பிரகாசமான பெல் அடிக்கிற மாதிரி வழி ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. எதற்குமே முடிவுங்கிறது கிடையாதுங்க. அடுத்தது, உங்களுக்கு அமைதியை, மகிழ்ச்சியை, திருப்தியை கொடுக்கும் விஷயங்களுக்கு மட்டுமே, நம்மளுக்கு எதெல்லாம் நல்லா இருக்குது, அமைதியை கொடுக்கறது, மகிழ்ச்சியை கொடுக்கறது, கவலையை கொடுக்குதா, அதை பற்றி சிந்திக்காதீங்க, அதை பற்றி கேட்காதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அமைதியை, மகிழ்ச்சியை, திருப்தியை கொடுக்கும் விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்தது, எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் தெளிவான பாதை கிடைக்க சாமி ரூமுக்கு தான் போகணும்னு போட்டிருக்கு. இதில் சாமி ரூமுக்கு தான் போகணும். ஏன்னா ஒன்வே மாதிரி அவரை தவிர வேறு யாரும் நம்மளுக்கு நல்ல வழி சொல்ல முடியாது அப்படின்னு. அடுத்தது, ஒவ்வொரு நாளும் என்னுடைய நம்பிக்கையை கட்டாயம் நிறைவேற்றும் நாளாக ஆரம்பம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பான நாளாக அமையும். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.